எண்ணும் எழுத்தும். செயல்பாடு 3. என் பெயர். 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை 1000கள் குழு, 100கள் குழு, 10கள் குழு, 1கள் குழு என 4 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் அவர்களுக்கு உரிய எண் அட்டைகளை கொடுக்கணும். பிறகு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் தனக்குரிய எண் அட்டைகளுடன் ரயில் விளையாட்டினை விளையாட வந்து நிற்கணும். இந்த ரயில் விளையாட்டில் 2 நபர்கள் இணைவதற்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நண்பர் நமக்கு உதவி செய்வார். அவர்தான் இத்து இற்று என்று ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும். எடுத்துக்காட்டா 3000, 600, 70, 8 ஆகிய எண்ணட்டைகளை மாணவர்கள் வைத்துள்ளார்கள் எனில் 3000 என்ற மிகப்பெரிய எண்ணை கொண்ட மாணவர் தொடர்வண்டியின் முதல் பெட்டியாக நான் தான் 3000 என கூறிக்கொண்டே முன்னே வந்து நிற்கணும். அவரை தொடர்ந்து 2வது பெட்டியாக அடுத்த மிகப்பெரிய எண்ணை கொண்ட மாணவர் நான் தான் 600 என்று கூறிக்கொண்டே அவருடன் இணையணும். இருவரும் இணைந்து தங்கள் எண் பெயரை சொல்லும் பொழுது 3000, 600, எங்களுக்கு நடுவில் இருக்கும் நண்பர் இத்து, எனவே நாங்கள் 3600 என்று கூறணும். இதனைத் தொடர்ந்து 70 என்ற அடுத்த மிகப்பெரிய எண் இவர்களுடன் இணையும் பொழுது நான் தான் 70 என்று கூறிக்கொண்டே இணையணும். மூவரும் இணைந்து தங்கள் எண் பெயரை சொல்லும் பொழுது 3600, 70, எங்களுக்கு நடுவில் இருக்கும் நண்பர் இற்று, எனவே நாங்கள் 3670 என்று கூறணும். இறுதியா 8 என்ற எண்ணட்டையை வைத்துள்ள மாணவரும் இணைந்து தங்களின் பெயரை சொல்லும் பொழுது 3670, 8, எங்களுக்கு நடுவில் இருக்கும் நண்பர் இத்து, எனவே நாங்கள் 3678 என்று கூறி எண்ணட்டைகளை ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கணும். இதுவே இதன் திட்ட வடிவம் என்பதை ஆசிரியர் கூறணும். பின்னர் அவ்வெண்ணை 3000, 600, 70, 8 என பிரித்து வைத்து இதுவே இந்த எண்ணின் விரிவாக்கம் வடிவம் என்பதையும் கூறணும். இதேபோல 5ஆம் வகுப்பு மாணவர்களை 5க்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரித்து 10,000க்கும் மேற்பட்ட எண்களின் திட்ட வடிவம், விரிவாக்க வடிவம் மற்றும் எண் பெயர் எழுதும் முறை ஆகியவற்றை அறிமுகப்படுத்தணும்.